Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 29 முதல் 31 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 29வது அதிகாரத்திலே இதோ பெலிஸ்திய ராஜாவைய ஆகீசிடம் அடைக்கலம் புகுந்த தாவீதை மீண்டுமாய் இந்த ஆகீஸ் ராஜா அனுப்பி விடுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மேன்மை உண்டாவதாக. பெலிஸ்தியரினுடைய பாளையம் எல்லாம் இஸ்ரேல் அடிக்கிற துறமண்டையிலே அங்கே கூடி வந்தது. அங்கே பெலிஸ்திய அதிபதிகள் 1000 செர்விலோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடு பின்தண்டிலே போனார்கள். இப்பொழுது இந்த பெலிஸ்தியன் பிரபுக்கள் கடும் கோபமாக்கி இதோ ஆகீஸ் ராஜாவை நோக்கி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 16 இவனை குறித்தல்லவா பாடினார்கள், இவன் திருப்பி அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். எனவே ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்கும் வருத்தமா இருக்க நல்லது, பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பையும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு பிரியமானவன் அல்ல. எனவே இதோ பிரபுக்கள் உண்மையில் தாங்கள் அடையாதபடிக்கு இப்பொழுது சமாதானத்தோடு திரும்பி போய்விடு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். கர்த்தர் பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆகீஸ் ராஜா தாவீது மிகவும் பிரியமாக இருந்தாலும் அங்கே பிரபுக்களுடைய ஒரு கட்டாயத்தின் பேரில் அனுப்பவிடு. தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தியன் தேசத்துக்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தியனில் இஸ்ரேலுக்கு போனார்கள். கர்த்தர் மகிமை உண்டாகும். 30வது அதிகாரத்திலே இங்கே தாவீதும் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்காக்கு வந்து சேர்கிறார்கள். அங்கே அமலேக்கியர் சில்காக்கை கொள்ளையடித்து அக்கினியால் சுட்டடித்து அதில் எல்லோரையும் சிறைபிடித்து போய்விட்டார்கள். தாவீது அங்கே வந்து பார்த்த பொழுது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறது. அங்கே எல்லாம் தன்னுடைய மனைவிகளும் குமார்த்தி எல்லாரையும் சிறைப்படுத்திக் கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் புகமிட்டு சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தாவீதை கல்லெறியும்படியாக கல்லை எடுத்து தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பிடிப்பேனா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம் பிரச்சனைகளிலே நமது காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் சகலவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள முடியும். சத்துருவானவன் பால் கடித்த ஆனால் எதுவா இருந்தாலும், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் தேவன் நம்மை திருப்பி கொள்ள தயவாய் உள்ள தேவனாகிறது. யோபின் வாழ்க்கையில் திருப்பியது போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் இழந்த ஆவற்றையும் திருப்பி தர போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே தாவீது போய் சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 31வது அதிகாரத்திலே யுத்த களத்திலே
சவுல் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வீரர் மிகவும் காயப்பட்டு இந்த ஆயுதாரியை நோக்கி, பிடித்த சேதம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு அவமானப்படுத்தாதபடிக்கு உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். ஆயுதாரி மிகவும் பயப்பட்டான். சவுல் பட்டயத்தை நட்டு அது மேலே விழுந்தான். சவுல் செத்து போனதை ஆயுதாரி கண்டபோது அவன் தன் பட்டயத்தின் விழுந்து அவனும் செத்து போனான். அவனுடைய பரிதாபமான ஒரு முடிவை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாததினால், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காததினால் இந்த பரிதாபமான முடிவு சவுல் ராஜாவுக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே நாமும் நமது வாழ்க்கையிலே ஆண்டோட சித்தம் நிறைவேற்றியவர்களாய், தேவனுடைய வசனத்தின் நடப்பவர்களாய், இப்பொழுதும் அன்று ஆசீர்வாதத்தை சுதந்திரர்களாய் காணப்படும்படி உள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.